வணக்கம் நண்பா. நாமளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தோபதி. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இப்போ அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன் லைன் 2 ஹீரோயின் ட்வின்ஸு. இதில் அக்கா தங்கச்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்படுது. இதனால சௌமியா வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக ஷாமிலி வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் வர அவங்களுக்கான சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அவங்க கெடுத்து விடுறாங்க. கூட்டு போய் தனியாக ஹாஸ்டலையும் சேர்த்து விட்டுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு பெரியவங்களானதுக்கு அப்புறமே இந்த ஒரு ஹீரோங்கிறது அக்காவுக்கு தனிச்சுக்கு நடுவில் வந்துட்டு இருக்கு. அப்போதான் வந்துட்டு நம்ம சௌமியா ஒரு அழகான பாய் ஃப்ரெண்டை பிடிக்க திடீர்னு ஷாமிலி என்ட்ரி ஆக அந்த பாய் ஃப்ரெண்டை தன்னோட வசப்படுத்திக்கிறாங்க. ஆனால் பாய் ஃப்ரெண்டு அவங்க கூட எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு குடும்ப பொண்ணு தாங்க வந்துட்டு ரொம்ப பிடிக்குன்ட்டு சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு சில பிரச்சனைகள் வந்துட்டு சௌமியாவுக்கும் ஹஸ்பண்டுக்கு இடையே வந்துட்டு ஏற்படுது. அதில் வந்துட்டு போட்டு சௌமியாவை புழக்கிறாரு ஹஸ்பண்டு. இவ்வளோ அடி வாங்கிக்கிட்டுமே ஏன் கூட இருக்கிறான்னு தெரியல. இதை வந்துட்டு கூட அவங்க கூட ஒரு கார்டியன் மாதிரி அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க போய் போலீஸ் ஆஃபீஸர் கஜோல்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இவன் போட்டு ரொம்ப அடிக்கிறான், அவங்களால தாங்க முடியல அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இதை எடுத்துக்க முடியும். அவங்க என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுன்னு கேட்டாலும் கிடையாது, நான் வந்துட்டு அலமாரில் இடிச்சுக்கிட்டேன், அங்கே இருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திரும்ப வந்துட்டு ஷாமிலியோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இவங்களுக்கு வச்சுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டு ஏற்படுது. ஏன்னா ஷாமிலியுமே திரும்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க லைஃப்ல என்ட்ரி ஆகிறா. இதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது படத்தோட மீதி கதையாக இருந்தது. படத்துல தமிழ் டப்பிங் நல்லா இருந்தது. படத்தில் நடிச்சிருந்த அந்த ட்வின்ஸுக்கான ஹீரோயின் போர்ஷன் காஜோல்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். படம் வாலி மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி தடம் மாதிரி வந்துட்டு படத்தை முடிச்சிருந்தாங்க. அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனைனா 2 பேரும் சேர்ற அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் தடம் மாதிரின்னு சொல்லியிருந்தேன். அந்த மொமெண்ட் அழகாக வந்துட்டு கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இவனை பழி வாங்கணும்னு நினைச்சது படம் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சுன்னா கஜோல என்ன இவ்வளோ சீக்கிரமா கேஸ் முடிஞ்சிருச்சு, அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு திரும்ப ஆரம்பிச்சு அடுத்த ஒரு 1/2 hour என்கேஜிங்காக கொண்டு போனது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தடுத்து வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு விறுவிறுப்பான காட்சிகள் ஒவ்வொரு சீன்லையுமே நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தான் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்துட்டு ரசிக்கப்படியாக வந்துட்டு எடுத்திருந்தாங்க. படத்துல த்ரில்லருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு, கிளாமர் இருக்கு. படத்துல வந்துட்டு எல்லாமே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஒரு மஸ்ட் வாட்சபிளான மூவின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.